நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம சோபகிருத்து வருஷத்தின் ஆனி மாதம் பலன்களை பார்க்க வந்திருக்கோம். அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத ஒரு மாதமாக தமிழில் கொடுத்துருக்கோம். அது சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி 3வது மாதமான ஆனி மாதம். இந்த 3வது மாதத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, இந்த மாதம்தான் உத்தராயணத்தின் கடைசி மாதம். உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் கடைசி மாதமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் இது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா 16/6/2023 16/7/2023 வரலும் உண்டான நாட்கள் வருது. இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னா இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில். அதை தவிர ரிஷபத்தில் புத பகவானும், மிதுனத்தில் சூரிய பகவான் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், கேது பகவான் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்திலையும், சனி பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் இந்த மாதம் பிறக்கும்போது ஆரம்பிக்கிறது. 16ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. 18ஆம் தேதி 18/6/2023 அப்போ புத பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறது பெரிய விசேஷம் 18ஆம் தேதியில். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 27/6 அன்னைக்கு சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறது. அதாவது கும்பத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் திருப்பியும் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பார்த்தேனால் 2/7, அதாவது ஜூலை 2ஆம் தேதி, ஒரு 17ஆம் தேதி ஆனி மாதத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு போகிறது நல்ல விசேஷம். ஏன்னா அவருடைய நட்பு வீடு வேறு. அதாவது சிம்மத்துக்கு பார்த்தேனால் செவ்வாய் பகவான் தான் அதி யோகர், அதாவது மிகப்பெரிய யோகர். ஒரு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர். அதனால் செவ்வாய் பகவானுக்கு சூரியன் அதீத நட்பு. எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவதாக இந்த விஷயங்கள் அமைய போகிறது. அதாவது 2/7/2023 செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வரார். 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் 3/7/2023, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து அவர் சிம்மத்துக்கு வரார் கடகத்திலிருந்து. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். இதுதான் இன்றைய இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைமையாக இருக்குது. அதாவது புத பகவான் மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மாறுறார். மிதுனத்துக்கு ஆரம்பத்து 18ஆம் தேதியே 18/6 மாறிடுறார். அதுக்கப்புறம் 4/7 கடகத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் மாறுறார், செவ்வாய் பகவானும் மாறுறார். அதாவது 2/7 3/7 மாறிடுறார். சனி பகவான் வக்கரகதி இழையிறது ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும். ஏன்னா எல்லாரையும் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் மாற்றி போடக்கூடியவர் சனி பகவான். அதனால் அவருடைய வக்கரகதி எந்தெந்த பலன்களை செய்யும் அப்படின்றத சனி பகவானுடைய வக்கரகதிக்கு தனியாக ஒரு இது போடுறேன் நான். இப்போ இந்த ஆனி மாதத்தில் மாத கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சனி பகவானுடைய வக்கரகதியும் வச்சு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். அதை தவிர எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்கள் வருது, என்னென்னைக்கு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை தவிர பார்த்தேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம்.
இப்போது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தோன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதம் வந்து உத்தராயணத்தின் கடைசி அப்படின்றதையும் சொன்னேன். இதை தவிர வந்து அமாவாசை, ஆனி அமாவாசை வந்து உங்களுக்கு 18/6/2023 அன்னைக்கு வருது. பௌர்ணமி வந்து 18லேருந்து 15 நாள் கூட்டினாங்கன்னா 3/7/2023 வரும். கிட்டத்தட்ட 3/7/2023 பௌர்ணமி வந்துடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது 26/6 அன்னைக்கும், நடராஜனுடைய திருமஞ்சனம் வந்து 25/6 அன்னைக்கும். இதை தவிர வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய விசேஷமாக கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் வர்றது 2ஆம் தேதி 2/7/2023 அன்னைக்கும் வருது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான தினங்களாக இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஆனி மாதத்தில் ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது அந்த ராசியிலேயே சொல்கிறோம். அவர்கள் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணணும் சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்கிறோம். கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு வந்து புதனுக்கு ஒரு நட்பு வீடு, அதிநட்பு வீடு. அதனால் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய போகிறது. 16/6/2023 16/7/2023 வரலும் உண்டான ஆனி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது. 10ஆம் இடத்துல வந்து அதாவது 12க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். அது வந்து சூரியனுக்கு நட்பு வீடாகவும் இருக்குது. இதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டில் வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதாவது சொந்த தொழில் பண்ணுறீங்களேனால் அதில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வருமானம் அப்படின்றது வந்து அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் வந்து குரு பகவானே பார்க்கறதுனால நல்ல ஏற்றம் இருக்கும். இதை தவிர வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரியே அற்ற நிலைமை இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து துர்கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் பார்த்தாலேனா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இவா வந்து எப்படி போகிறா அப்படின்னு பார்த்தாலேனா முதல்ல வந்து புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கே வர்றார். எப்போ அப்படின்னா 18ஆம் தேதியே வந்துடுறார். 18/6/2023 அப்போவே வர்றதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் வருது. சூரியனுக்கு வந்து திக்பலம் வருது. 10ஆம் இடம் வந்து ரொம்பவும் ஸ்தான பலத்தில் வந்து திக்பலம் வந்து மிகவும் சிறந்தது. அதனால் வந்து சூரிய பகவான் திக்பலம் பெறதுனால மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதனும் வந்து அவர் வந்து இன்னொரு கேந்திரத்தில் அவருடைய வீட்டிலேயே வந்து ஆட்சி பெறதுனால வேலை செய்யும் இடத்துல தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு, அதை தவிர வந்து இந்த அனலிட்டிக்கல் லெவல்ஸில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஆடிட்டர்ஸு அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணிதம் சம்பந்தமாக எடுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா 8, 12 தொடர்பு, அதுவும் வந்து குரு பகவானும் 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்த்து சுபப்படுத்துறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வேலைக்கு பார்த்துட்டு இருந்தீங்களேனா கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்புடன் நிச்சயமாக நாட்டை விட்டு வெளியில் போவீர்கள். திடீரென்று பணம் வர வரும். திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடியதற்கு 8, 12 தொடர்பு வேணும். இந்த மாதத்தில் 8, 12 வந்து ரொம்பவும் சுபப்பட்டு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட சுக்கிர பகவானும் வரார். எப்போ அப்படின்னா அது வந்து 3/7/2023 அப்போ அவர் வந்து சுக்கிர பகவானும் வர்றது பெரிய ஏற்றம். இந்த மாதத்தில் 27/6 அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்கரகதி அடைஞ்சு ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரி பகை எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி கொள்வீங்க.
போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் எல்லாம் ஒரு புது ஒரு என்ன சொல்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக புது செய்தி வரும். வெளிநாட்டு வேலைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேயானால் உள்ளே வந்து இந்த என்ன சொல்கிறது, கீழ்த்தட்டு மக்களை வைத்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க, அதை தவிர வந்து சுக்கிர பகவானும் செவ்வாயோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரொம்பவும் பொறுமையாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கிறது மிகவும் நல்லது. சரி, இந்த மாதத்தில் பொதுவாகவே எல்லா நாட்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான நாட்களாக இருக்குது. இருந்தாலும் சில நாட்கள், அதாவது சந்திராஷ்டம கால தினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் தேதி அதிகாலை 11/7/2023 அதிகாலை, அதாவது கார்த்தால 11ஆம் தேதி அர்லி மார்னிங் 12:25 12:30 வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து 13ஆம் தேதி கார்த்தால ஒரு 5:30 மணி வரலும் வந்து சந்திராஷ்டமம் வருது. இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் போய்த்தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு, அதாவது சிவபெருமானுக்கு போய் அங்கே வந்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு அல்லி மலர் போய் கொடுத்துட்டு வர்றது, போய் சமர்ப்பணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறேன். இதை தவிர நீங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்களேயானால் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க, ஏலக்காய் மாலை போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் முழுக்கவே இருக்கும். ஏன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான மாதமாக இருக்குது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.